கோபம் என்னவெல்லாம் செய்யும் பாத்தீங்கன்னா நம்மளோட பிறப்பே ஊழ்வினை கர்மவினை தான். இந்த பர்த்ல நம்ம அனுபவிக்கிற எல்லா வேதனையும் சோதனையும் இன்பமும் துன்பமும் நம்ம லாஸ்ட் பர்த்லயே ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் பண்ணி வச்சிட்டோம். நம்மளோட அடுத்த பிறப்போட எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த பிறப்புல தான் தீர்மானம் பண்றோம். இங்கதான் நம்ம கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லாமே எழுதி நம்ம அடுத்த பிறப்புல என்னென்ன நல்லது அனுபவிக்க போறோம், என்னென்ன கெட்டது அனுபவிக்க போறோன்றத இந்த பிறப்புலயே நம்ம செய்யற நல்ல விஷயம் கெட்ட விஷயத்தை பொறுத்து அமையும். அதுல இந்த கோபம் என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இறைவனே உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு. அந்த வரத்தை அனுபவிக்கிறது உங்களுக்கு முழு தகுதி அப்படி இருக்கிறப்போ இறைவன் உங்களுக்கு வரம் கொடுத்துட்டாரு. உங்களுக்கு வரம் வாங்குற தகுதி இருந்தாலும் உங்களுக்கு கர்மவினை இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் தான் இந்த கோபம்ன்ற ஒரு ஆயுதம். இந்த கோபம்ன்ற ஆயுதத்தை வச்சு தான் உங்க கர்மவினை சூப்பரா வேலை செய்யும். எத்தனை பேர் உணர்ந்துருக்குன்னு தெரியல. ஒரு நிமிடம் கோபப்பட்டவர்கள்லாம் பல ஆண்டு காலம் அவங்க வாழ்க்கையை தொலைச்சவங்க எத்தனை பேர் பார்த்திருக்கேன். இன்னும் சிறை கைதிகள்ட்ட எல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா, ஒரு செகண்ட்ல நான் கோவப்பட்டேங்க சார், என் வாழ்க்கையா போயிடுச்சு, இன்னைக்கு 10 வருஷம் ஜெயில் தண்டனை இருக்கேன், 8 வருஷம் ஜெயில் தண்டனை இருக்காங்க. ஒரு சில பேர் கோவப்பட்டு ஒரு ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் பொறுமைக்காக முடியாம கோவப்பட்டு மனைவி திட்டிருப்பாங்க. அந்த மனைவி கடைசியில மிகப்பெரிய அளவுக்கு ஒரு துயரமான நிலைக்கு போயிருப்பாங்க. இதே மாதிரி தான் அப்பா அம்மாவை திட்டுறது,